நம்ம மக்கள் கார் வாங்குறதுலையும் பைக் வாங்குறதுலையும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதை பயன்படுத்தி புரோக்கர் எப்படிலாம் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. பொதுவாக கார் பைக் வாங்க போனோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, மேலோட்டமாக பார்த்துட்டு வண்டியோட இன்ஜினை சரியாக பார்க்காம விட்டுருவோம். கூட ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு போனால் கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு பணம் கொடுக்கணுன்றதை மறைச்சு, வேணாம் நம்மளே நேரடியாக பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு யாராவது தெரிஞ்ச ஆள் மூலமாக போய் எடுப்போம். கண்டிப்பான முறையில் அப்படி எடுக்கும்போது புரோக்கர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு ஒரு இடைஞ்சலை கொண்டு வந்து தான் உள்ளே வச்சுருப்பாங்க. அது நம்மளுக்கு தெரியாது. வண்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம மாட்டிக்குவோம். டூ வீலரில் வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயிலுக்குரிய அவுட்புட்டு போல்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது கீழே வந்து அவுட்புட் போல்டு இருக்கும். அந்த போல்டை வந்து கலட்டும் போது மரம் போயிருந்திருக்கும். இந்த மரையை என்ன பண்ணுவாங்கன்னா, பெல்ட் அடித்து அதை லாக் பண்ணிவிட்டு மேலே ஆயிலை ஊற்றி வண்டி வந்து நம்மளுக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க. நம்மளும் அந்த கீழ்ப்பகுதியை எப்பயுமே கவனிக்கிறது கிடையாதுன்றனால எடுத்து ஓட்டிகிட்டே இருப்போம். இன்ஜின் ஆயில் மாற்ற போகும்போது தான் நம்மளுக்கு அந்த பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் அந்த இன்ஜினை கழட்டி கொண்டு போய் லேத்தில் கொடுத்து அதை கடைஞ்சி அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த வேலையை பார்க்க முடியும். என்ன காரணம்னா, மேலே கூடி ஆயில் ஊற்றிட்டு கீழே கூடி அவுட்புட் ஆகணும். அவுட்புட் ஆகாது. ஸோ ரொம்ப நம்மளுக்கு செலவு வைக்கும். ஒன்று. ரெண்டாவது, இன்ஜின் சேஸ் நம்பர் பார்க்க மாட்டாங்க யாருமே. இன்ஜின் சேஸ் நம்பர் கண்டிப்பாக பார்க்கணும் பைக் வாங்கும்போது. ஏன்னா அடிப்பட்ட வண்டியிலேருந்து இன்ஜின் சேஸை மட்டும் மாற்றிருப்பாங்க, இன்ஜினை மட்டும் மாற்றிருப்பாங்க. அதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கு அடுத்து காரில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம், வண்டியை வந்து மேக்ஸிமம் மெக்கானிக்கை வச்சு செக் பண்ணி எடுக்காமல் நம்மளாக எடுக்கும்போது அவங்க ஏமாத்துகிற ஒரே ஒரு விஷயம் ரேடியேட்டர் பிரச்சனை. இந்த ரேடியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ஹீட்டு டெம்பரேச்சருக்காக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் லைட்டு கொடுக்கும். அதாவது வண்டியை வந்து இதுக்கு மேலே நீங்கள் ஓட்டக்கூடாது, வண்டி ஓவர் டெம்பரேச்சர் ஆகிருக்கு அப்படின்றத வார்னிங் லைட்டு கொடுத்துருக்கோம். அந்த வார்னிங் லைட்டை கழட்டி விட்டுருவாங்க. அதை கழட்டி விட்டுட்டு நம்மள்ட்ட டெலிவரி கொடுத்துருவாங்க. நம்மளும் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த வார்னிங் லைட் இல்லாதனால வண்டி ஆஃப் ஆகும். திருப்பி நம்ம ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ண உடனே இன்ஜினுக்குள்ளே இருக்க எல்லா பிஸ்டன்ஸும் எல்லாமே மொத்தமாக அடியாயிடும். இந்த தவறு நிறைய இடத்துல நடக்கும். அதேமாதிரி காரு எடுத்ததுக்கப்புறம் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்ஜின் ஆயில் கண்டிப்பாக மாற்றணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏர் செக்கப் கண்டிப்பாக பண்ணணும். இந்த இன்ஜின் ஆயில் மாத்திரப்பையும் ஏர் செக்கப் பண்ணப்பையும் கொண்டு போய் நம்ம சர்வீஸ் கொடுறோம் பார்த்தீங்களா, அங்கேயுமே அவங்க கரெக்டாக ப்ராப்பராக பார்க்குறாங்கன்றதை நம்ம நேரத்துக்கு ஒதுக்கி தான் உட்காந்து பார்க்கணும். புரோக்கர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஜின் ஆயில் எதையுமே மாற்றாமல் அப்படியே இருக்க கண்டிஷன்லேயே வண்டியை நம்ம கொடுத்துருவாங்க. சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாமே பக்காவாக சர்வீஸ் பார்த்துட்டு சார், ரீசெண்ட்லி சர்வீஸில் அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி கொடுத்துருவாங்க. நம்ம வாங்கிட்டு வந்து சரி இப்போ தானே ரீசெண்ட்லி சர்வீஸ்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 1 இயருக்கு அப்படியே வச்சு ஓட்டிக்கலாம், ஒரு 6 மந்த் ஓட்டலாம்னு சொல்லி ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால இன்ஜின் வந்து சீஸ் ஆயிரும். அதுக்கு அடுத்து முக்கியமானது செயின் ஸ்ப்ராக்கெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட பெட்ரோல் டேங்கு, இன்னர் சைடு, இது எல்லாத்தையுமே டூ வீலரில் பார்க்கணும். 4 வீலரில் ரஸ்ட்டான வண்டியை மேக்ஸிமம் தொடக்கூடாது. இந்த ரஸ்ட்டான வண்டி எந்தெந்த ஏரியாவில் இருக்குமோ உங்களுக்கு நல்லா தெரியும். கடற்கரை ஏரியாவிலேருந்து வர எந்த ஒரு வாகனத்தையும் செக் பண்ணாமல் நீங்கள் எடுக்கவே கூடாது. ஏன்னா கடற்கரை காற்று, உப்பு காற்றுன்றதால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வண்டியோட எல்லா பகுதியும் அரிச்சிருக்கும். அவுட்புட் அரிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இன்ஜின் சம்மந்தமான பகுதியில் வந்து உப்பு அடைச்சி போய் அந்த இடத்துல ஹோல் விழுகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், வண்டியை கொடுக்கும்போது நீங்கள் வாங்கி டெலிவரி வந்ததுக்கப்புறம் வண்டியில் இருக்க இன்ஜின் ஆயிலையும் ரேடியேட்டரில் இருக்க கூலண்ட் ஆயிலையும் கண்டிப்பான முறையில் எடுத்துகிட்டு புதுசு மாற்றணும். மாற்றினதுக்கப்புறம் வண்டியை மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது கூலண்ட் ஆயில் கண்டிப்பாக நீங்கள் மாற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணின்னு ஒன்று ஊற்றும் போது கூலண்ட் ஆயிலோட தண்ணி ஊற்றியே ஆகணும். சாதா தண்ணி எக்காரணம் கொண்டு ஊற்றிடாதீங்க. அந்த வண்டி இன்ஜின் வேஸ்ட்டாகவே போயிடும். சீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். 20 ரூபா 30 ரூபாய்க்கு மினரல் வாட்டரை வாங்கி உள்ளே ஊற்றிடுங்க. மினரல் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா உப்பு பிடிக்காது. உப்பு பிடிக்காதனால உங்களுக்கு ரேடியேட்டர் ஃப்ரீயாக இருக்கும். நல்ல தண்ணி மட்டும்தான் ஊற்றணும், அதுவும் மினரல் வாட்டர் மட்டும்தான் ஊற்றணும் ரேடியேட்டரில். சாதா தண்ணியை ஊற்றுனீங்கன்னா வண்டி சீஸு தான். டூ வீலருக்கு ஆயில் மாற்றும் போது பக்கத்துலேயே நின்று ஆயில் மாற்றணும். செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றுறதுலேருந்து எல்லா வேலையுமே பக்கத்தில் நின்று தான் நீங்கள் பண்ணணும். கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் முடிஞ்சா இல்லைன்ற டவுட் உங்களுக்கும் இருக்கும். நாளைக்கு அவங்க வந்து நாளைக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் சொன்னீங்கனாலுமே அவங்க கேட்க மாட்டாங்க. நாங்கள் ப்ராப்பராக மாற்றிட்டோம், ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணிட்டோன்ட்டுருவாங்க. ஸோ பக்கத்தில் இருந்து வாங்குறது நல்லது. புரோக்கர்கிட்ட போய் நீங்கள் வண்டி பார்க்குறதா இருந்தால் ஏற்கனவே அந்த இடத்துல வந்து வண்டி யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுடைய நம்பிக்கையின் பேரில் மட்டும் நீங்கள் போய் பாருங்கள். புதுசாக ஒரு புரோக்கர் விளம்பரப்படுத்துகிறாங்க, நெட்டில் பார்க்குறோம், OLXில் பார்க்குறோம், அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும், ஒரு நாளைக்கு இத்தனை வண்டியை ஆட் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடாதீங்க. ஏன்னா இப்போ இருக்க நிறையா புரோக்கரேஜ் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறையா இடங்களில் இருக்க எல்லா வாகனத்தையும் ஃபோட்டோவாக எடுத்து வீட்டில் இருந்த மணிக்கே ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதில் யாராவது கேட்டு வர அன்னைக்கு அந்த வண்டி வந்து வெளில போயிருக்கு வந்துடும்னு சொல்லிட்டு நிற்க வச்சு அந்த வண்டியை எடுத்து காமிக்கிறாங்க. இது நான் நேரடியாக பார்த்துருக்கேன். ஸோ புரோக்கரேஜில் வண்டி எடுக்கிறதா இருந்தால் ஒரு தடவை 2 தடவை யோசிச்சு எடுங்க. அதேமாதிரி வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே டயர் கண்டிஷனில் இருந்து
இன்ஜின் கண்டிஷனில் இருந்து எல்லாத்தையும் செக் பண்ணி இன்னர் சைடு அவுட் சைடு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வண்டி நல்லா இருக்குது வெளிப்படையாக பார்க்க நல்லா இருக்குன்னு ஓட்டி பார்க்காம அமௌண்ட் பெய்டு பண்ணிட்டீங்கனாலும் வண்டி ஏமாற்றமாக தான் நீங்கள் வாங்கணும். வண்டி வாங்கினதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியே ஆகணும். அதை பண்ணாமல் நீங்கள் ஓட்டினீங்கனாலும் பிரச்சனை. நேம் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக பண்ணிடுங்க. 2 வீலராக இருந்தாலும் சரி 4 வீலராக இருந்தாலும் சரி. வண்டியை மாற்றி நீங்கள் உங்கள் பேருக்கு மாற்றிட்டீங்கன்னா விற்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. சப்போஸ் வண்டியை வாங்கிட்டீங்க, செகண்ட் ஹேண்டில் ஒரு வண்டியை வாங்கிட்டீங்க, கொஞ்ச நாள் நான் வந்து சேல் பண்ணிடுவேன், நான் புது வண்டி எடுக்கிறதுக்காண்டி பழகிறதுக்காண்டி தான் அந்த வண்டி எடுக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அப்படியே கொஞ்ச நாளைக்கு பழகிட்டு மாற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு வேல்யூ போகும். நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுனா ஓனருடைய எண்ணிக்கை அதிகமாகிடும், வேல்யூ குறைஞ்சிரும். அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது. மெயினில் எடுத்து கண்டிப்பாக அவுட்டரில் போகிறவங்க வரவங்களா இருந்தால் கண்டிப்பான முறையில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா மாட்டினீங்கன்னா அதுக்கு தனியாக ஃபைனு. ஸோ வண்டி எடுக்கும்போது எல்லாத்தையும் கவனிச்சு எடுங்க. வண்டி எடுத்தால் கண்டிப்பாக ஓட்டணும். வண்டி எடுத்து நிப்பாட்டியே வச்சுருந்துட்டு நான் பழகிறதுக்காண்டி எடுத்து பழக முடியலன்னு சொல்லி போட்டு வச்சிங்கன்னா வண்டி ஒன்றுமெல்லாம் போயிடும். ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு 20 நாளைக்கு ஒருக்காவது 2 வீலராக இருந்தாலும் காராக இருந்தாலும் 20 டேஸ் இல்லாட்டி 30 டேஸ்க்கு ஒரு டைமாவது வண்டியை எடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணணும். இல்லைன்னா செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். முக்கியமாக ப்ரோக்கரேஜில் வண்டி நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் சரி வாங்குறதா இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக இருங்க. எப்படிடா நம்மளை ஏமாற்றி எதையாவது தள்ளியில் தட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. நம்பிக்கையின் பேரில் யாருக்கும் எடுத்துக்கிட்டு இழுத்துக்காதீங்க. பணம் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். கார் பார்க்குறதா இருந்தால் ப்ராப்பரான சென்டரில் போய் பாருங்கள். வெளியில் இருந்து அதுலேயும் நிறைய ப்ரோக்கரேஜ் போல வந்துட்டாங்க. பேசிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிற வரைக்கும் ப்ரோக்கரேஜ், அதுக்கு ஒரு அமௌண்ட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட்டுன்னு போகும். நீங்கள் நேரடியாக போய் டீலரிங் பேசுனீங்கன்னா கண்டிப்பான முறையில் அமௌண்ட் உங்களுக்கு குறையும். அந்த ஒரு விஷயத்தை பார்த்து நேரடியாக போய் கார்கள் எடுங்க. 2 வீலராக இருந்தாலும் நேரடியாக போய் எடுங்க. ப்ரோக்கரேஜ் வச்சு போனீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஏமாற்றம் உங்களுக்கு மிஞ்சும்.